இப்ப நாங்க குறியீடு தான் குறியீடா தான் ஆசிரியர்கள் அத பயன்படுத்துனாங்க. ஆனா வர்ணாசிரம தர்மவாதிகள் வந்து அதுக்கு புராண கதை கட்டிவுட்டு, மகாலட்சுமின்னு சொல்லி மா, இலக்கு, அம்மை. மா என்றால் செல்வம், இலக்கு என்றால் குறியீடு, அம்மை என்றால் பெண். மா, இலக்கு, அம்மைங்கிறத மகாலட்சுமின்னு நீங்க தான் சொல்லி, அத ஒரு சாமி ஆக்கினீங்க. அத மாலுக்கு மனைவி ஆக்குனீங்க. பெருமாளுக்கு. அப்படிதான் ஆசிவ குறியீடான விநாயகர, யானைய, அத விநாயகர நீங்க உருவப்படுத்தி, அதுக்கு வேற கதைய சொல்லி, முட்டாள்தனமான கதைய சொல்லி, அத கடவுளாக்குனீங்க. இதெல்லாம் வந்து ஆசீர்வாதத்தினுடைய குறியீடு தான். நீங்க ஏன் மகாலட்சுமிய வணங்குறீங்கன்னா, மகாலட்சுமி எங்களுது. இன்னைக்கு சனாதனம் எடுத்துக்கிச்சு. நீங்க இந்துத்துவனுடைய முதன்மை குறியீடா இன்னைக்கு விநாயகர பயன்படுத்துறீங்க. யாருடையது அது? இப்படி ஆசிவத்தினுடைய தத்துவங்கள், குறியீடுகள், சிவலிங்கம் யாருது? நடராஜர் சிலையை யார் வடிச்சது? நடராஜர் சிலை, ஆடல் அரசனுடைய சிலை, ஆணும் பெண்ணும் சேர்ந்த சிலை ஒன்று. அது அணு இயக்க கோட்பாடு, விண்ணியக்க கோட்பாடு. அது வந்து அசானமினுடைய பெருவழி கோட்பாடே அது உள்ளால புகுஞ்சு கிடக்கு. அது விளக்கணும்னாக்கா அதிக நேரம் ஆகும். அது ஆசிவர்கள் கொடுத்தது. எது சிவனியம் இவனும் உருவாக்குனது இல்ல. ஆசிவகம் கடவுளை ஏற்கவில்லை. உருவ வழிபாட்டை ஏற்றது. வேதம் உருவ வழிபாட்டை ஏற்கவில்லை. ஆரியர்களா இருக்கிற உங்களுக்கு உருவ வழிபாடு உண்டா? இல்லையே. உங்க வேதத்துல உருவ வழிபாடே இல்லையே. அப்புறம் எப்படி இத்தனை கோயிலுக்கும் மணி ஆட்டுற வேலை? கட்டுறது நாங்க, மணி ஆட்டுறது நீங்க. பெரிய மணி ஆட்டுறது நாங்க. கருவறைக்குள்ள சின்ன மணி ஆட்டுறது மட்டும் நீங்க எப்படி போனீங்க? உங்களுக்கு கல்லு உடைக்க தெரியுமா? கட்டடம் கட்ட தெரியுமா? அந்த கோயில்ல பெயிண்ட் அடிச்சீங்களா? அந்த கோயில் கடைக்கால் எடுத்ததுல இருந்து நன்னீராட்டு விழா வரைக்கும் உங்களுடைய உழைப்பு என்ன? உங்களுக்கு அதுல எந்த தொழிலாவது தெரியுமா? எப்படி உள்ள வந்து உட்கார்ந்துக்கின்னு நீங்க உரிமை கொண்டாடுறீங்க? அடுத்தது, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்வதில் இவர்கள் அரசியல் ஆதாயம் தேட முயல்கிறார்கள். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்துங்கிற சொல்லு எப்ப வந்தது? ஆங்கிலேயம் வந்த பிறகு வந்ததா? அதுக்கு முன்னாடி வந்ததா? இந்துங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? இந்துங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்ல வர்றீங்க? இந்திய தேசத்தில் வாழக்கூடிய மக்களின் பண்பாடுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்படிதான் அத சொல்ல முடியும். ஏன்னாங்க நூற்றுக்கணக்கான சமயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து தான் பௌத்தம், ஜைனம், சமணம், நாத்திகம், சார்வாகம், சாங்கியம், சீக்கியம், அது இல்லாத 6 சைவங்கள், 50 சைவங்கள் எல்லாத்தையும் பல 1000 சமயங்கள் கிடக்கு.